தற்போதைய போர்க்கால சூழலில் ஈரானின் நீர் ஆதாரம் மற்றும் மின் உற்பத்தியில் இந்த கருண் நதி முக்கிய பங்காற்றுவதால் உலக நாடுகளின் கவனம் இதன் மீது திரும்பியுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே மோதல் கடுமையாகியுள்ள நிலையில் ஈரான் குறித்து அறிந்து கொள்வதில் நெட்டிசன்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அவர்களது கவனம் தற்போது ஈரானின் கருண் நதி பக்கம் திரும்பியுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் பாயும் கருண் நதி அந்நாட்டின் மிக நீளமான மற்றும் அதிக நீர் ஓட்டம் கொண்ட நதியாகும். சுமார் 950 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நதி ஜாக்ரோஸ் மலைத்தொடரின் உயரமான சிகரங்களில் ஒன்றான சர்ட்கோ பகுதியில் உற்பத்தியாகிறது. மலை பகுதிகளில் தொடங்கி சமவெளி நோக்கி வரும் வழியில் டெஸ் மற்றும் குஹ்ராங் போன்ற முக்கியமான துணை நதிகள் இதனுடன் இணைவதால் இதன் நீரோட்டம் வினாடிக்கு சராசரியாக 575 கனமீட்டர் என்ற அளவில் பிரம்மாண்டமாக உள்ளது. இறுதியாய் இந்த நதி ஷட் அல் அரபு நீர்வழிப்பாதையில் இணைந்து பாரசீக வளைகுடாவில் கலக்கிறது. ஈரானின் போக்குவரத்து மற்றும் தொழில்துறையில் இந்த நதி முதுகெலும்பாக திகழ்கிறது. கருண் நதி ஈரானின் பொருளாதாரத்தில் ஈடு செய்ய முடியாத இடத்தை பிடித்துள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த நாட்டின் மஸ்ஜித் இ சுலைமான் பகுதியில் எண்ணெய் வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கச்சா எண்ணெய் போக்குவரத்து மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு இந்த நதி ஒரு முக்கிய பாதையாக மாறியது. கோர்ராம் ஷஹர் மற்றும் அபாடன் போன்ற முக்கிய துறைமுக நகரங்கள் இந்த நதி அமைப்பிலேயே அமைந்துள்ளன. மேலும் வரலாற்று காலத்திலிருந்தே இந்த நதி பொறியியல் அதிசயங்களுக்கு பெயர் பெற்றது. சசானிட் காலத்தில் ரோமானிய கைதிகளின் உதவியுடன் கட்டப்பட்டதாக கருதப்படும் பந்த் இ கைசர் என்ற அணை மற்றும் பாலம் இன்றும் பழங்கால பொறியியலுக்கு சான்றாக உள்ளது.